நாம் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். இந்த மாதத்தின் முதல் நாளில் உங்கள் அனைவரோடும் கூட இணைந்தவுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவதற்கு ஆண்டவர் கிருபையாக கொடுக்கிற நல்ல நேரங்களுக்காக ஆண்டவர் இயேசுவுக்கு நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். கடந்த மாதம் முழுவதும் ஆண்டவர் உங்களை என்னையும் கிருபையாக பாதுகாத்து இந்த புதிய மாதத்தின் முதல் நாளை காண கிருபை செய்திருக்கிறார். ஆமென். அவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அப்படியே இருக்கிற இடங்களில் கண்களை மூடி நம்ம ஜெபித்து நம்மையே தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுத்து ஒரு சில துதி பாடல்களை சேர்ந்து பாட கர்த்தர் நமக்கு உதவி செய்ய போகிறார். கர்த்தர் நல்லவர். நல்ல கண்களை மூடுவோமா? ஆண்டவரே, நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிற மனமகிழ்ச்சியின் மாதத்தின் முதல் நாளில் உடைய சமூகத்தில் கூடி வந்து உடைய வார்த்தைகளை தியானிப்பதற்கு, உம்மை பாடி துதிப்பதற்கு ஆண்டவரே நீர் எங்களுக்கு கொடுக்கிற கிருபைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுதும் நாங்கள் பாடுகிற பாடல், நாங்கள் ஏறெடுக்கிற ஆண்டவரே விண்ணப்பங்கள், ஆண்டவரே துதி ஆராதனைகள் உடைய சமூகத்தில் எப்பொழுதும் பிரதியாக இருக்கட்டும் என்று சொல்லி கெஞ்சி மன்றாடுகிறோம். எங்களை நாங்கள் தாழ்த்துகிறோம், பெருமையாக்குகிறோம். தொடர்ந்து பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. எங்களுடைய நாமம் மகிமைப்படுவதாக. இயேசுவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபங்களும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். சங்கீதம் 103 1, 2 எடுத்து வாசித்து பார்க்கும் பொழுது வேதம் ரொம்ப அருமையாக சொல்லுகிறது, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. ஆமென். என் முழு உலமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. அவர் உங்களுக்கு எனக்கு செய்திருக்கிற நன்மைகள், உபகாரங்கள் பெரிதாக இருக்கிறது. ஆமென். கடந்த மாதம் முழுவதும் காப்பாற்றி வழிநடத்தி வந்த தேவன் இந்த மாதத்தில் உங்களை என்னையும் நேர்த்தியாக நடத்தும்படியாக விரும்புகிறார். ஆகவே ஆத்துமாவே கர்த்தரை துதி. துதிப்போமா? தெரிந்த பாடல்களோடு கூட சேர்ந்து பாடங்களை என்போடு கேட்கிறோம். நல்ல கைகள் கட்டி எங்களோடு கூட சேர்ந்து ஆத்துமாவே நன்றி சொல்லுங்க முழு உள்ளத்தோடு. வாழ்நாளெல்லாம் நன்மைகளினால் உங்களை என்னையும் திருப்திப்படுத்துவதற்கு அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். Sin
செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடு. ஆத்துமாவே நன்றி சொல்லு கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. என் ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடு. என் ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடு. ஹல்லேலூயா. ஆத்துமாவே நன்றி சொல்லு. ஆமென். ஆமா, இரண்டாவது நம்ம எல்லாம் சேர்ந்து இன்னொரு தெரிந்த பாடலை நம்ம பாடி அதற்கு பின்பதாக ஆண்டவர் நம்ம ஆராதனை செய்ய போகிறோம். ஏசப்பட்ட நம்ம கேட்க போகிறோம். ஆண்டவரே, இந்த மாதம் மாத்திரமல்ல, என்னுடைய ஆயுசு முடியும் வரைக்கும் உங்களுக்கு பிரியமானதை செய்ய ஆண்டவரே எங்களுக்கு கற்றுக் கொடுங்க ஆண்டவரே என்று சொல்லி நம்ம கேட்க போகிறோம். ரொம்ப நல்ல கருத்து செய்த ஒரு பாடல். ஆண்டவர்கிட்ட கேட்போமா? ஆண்டவரே, நீரே என் தேவன், நீரே என்னை நடத்தும் ஆண்டவரே. அப்பா, எங்க கரங்களை பிடித்து நடத்துங்க ஆண்டவரே. உங்களுக்கு பிரியமானதை மாத்திரம் நாங்கள் செய்ய கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யுங்க. எங்களுடைய குற்றங்கள் குறைவுகள் எல்லாம் மன்னிங்கன்னு சொல்லி அப்பா விடத்துல கேட்க போகிறோம். சேர்ந்து பாடுவோமா? கர்த்தர் நல்லவா. அப்படியே எங்களோட கூட சேர்ந்து பாடுவோம். கர்த்தர் நல்லவா. பிரியமானதை செய்ய எனக்கு கற்றுத்தாரும் தெய்வமே. உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்றுத்தாரும் தெய்வமே. நீரே என் தேவன், பரிசுத்த ஆவியானவர் செம்மையான வழியிலே நடத்த வேண்டுமே. செம்மையான வழியிலே நடத்த வேண்டுமே. ஸ்தம்பமே, அக்னி ஸ்தம்பமே, தேற்றும் தெய்வமே, துணையாளரே. மேக ஸ்தம்பமே, அக்னி ஸ்தம்பமே, தேற்றும் தெய்வமே, துணையாளரே. இயேசுவை நோக்கி, ஆண்டவரே, உங்களுக்கு பிரியமானதை செய்ய எங்களுக்கு உதவி செய்யுங்க. கைகளை உயர்த்தி அப்பாவிடத்துல கேட்போம். ஆமென். வறண்ட நிலம், ஆமென், தவிப்பது போல நம்முடைய ஆத்துமா ஆண்டவருக்காய் ஆமா ஏங்கி தவிக்கிற வேளையில ஆண்டவர் நம்முடைய தாகங்கள் எல்லாம் தீர்ப்பாராம். ஆமென். நல்ல கர்த்தர் அவர். இந்த மாதத்துல கர்த்தர் அப்படிப்பட்ட கிருபைகளை நமக்கு தருவாராக. உம்மை நோக்கி என் கைகளை
ஆமென். இயேசுவே உம்முடைய அன்பை காலையில ஏழு நம்முடைய சமூகத்துல வந்து தியானிக்க அப்பா அந்த அன்புக்காக நன்றி செலுத்த எங்களுக்கு உதவி செய்யும் சொல்லி கேளுங்க. ஆமென். உமே நம்பியுள்ள ஆண்டவரே, நீங்க விரும்புகிற பாதையில நாங்க நடக்க எங்களுக்கு உதவி செய்யும் என்று சொல்லி கேளுங்க. கர்த்தர் உதவி செய்ய விரும்புகிறார் இந்த மாதத்துல. உமது அன்பை அதிகாலையில் காண செய்யும் கருணை நேசரே, உமது அன்பை அதிகாலையில் காண செய்யும் உண்மை நேசரே. ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிற மனமகிழ்ச்சியின் ஆண்டவரே மாதத்தின் முதல் நாளில் ஆண்டவரே உங்களுடைய சமூகத்தில் சகோதர சகோதரிகளாக குடும்பத்தின் பிள்ளைகளாக அப்பா சபையாக கூடி வர கர்த்தர் உதவி செய்கிறீர். அதற்காக நாங்கள் நன்றி மாத்திரம் செலுத்துகிறோம். எல்லாரும் உள்ளத்தை திறந்த ஆண்டவர் இயேசுவுக்கு மாத்திரம் நன்றி செலுத்துங்க. ஆத்துமாவே நீ கர்த்தரை ஸ்தோத்திரி, உன் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. எத்தனையோ நன்மைகளை நமக்கு செய்திருக்கிறாரே, எத்தனையோ நன்மைகளை நமக்கு செய்திருக்கிறார். எல்லாரும் ஒரு விஷயம் ஏசப்பா நன்றின்னு சொல்லுங்க. கடந்து வந்த பாதை, கடந்த மாதத்துல எத்தனையோ கண்ணி. ஒருவேளை உங்க தனிப்பட்ட வாழ்க்கையில பிரச்சனைகளை நீங்க சந்தித்திருக்கலாம், உங்க குடும்பத்துல உங்க பிரச்சனைகளை சந்தித்திருக்கலாம், உங்க வேலையில உங்க பிரச்சனைகளை சந்தித்திருக்கலாம், உங்க தொழில பிரச்சனைகளை சந்தித்திருக்கலாம், உங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஒருவேளை நீங்க கண்ணீரின் பாதையில ஐயோ அவ்வளவுதானா என்று எண்ணக்கூடிய அளவுக்கு நீங்க வேதனையின் உச்சகட்டத்துல சென்றிருக்கலாம். ஆனால் கர்த்தர் அற்புதங்களை செய்தாரே, அற்புதங்களை செய்திருக்கிறாரே. எனக்கு அன்பான தேவ ஜனமே, உள்ளத்தை திறந்த அப்பாவுக்கு நன்றி செலுத்துங்களே, உள்ளத்தை திறந்த அப்பாவுக்கு நன்றி செலுத்துங்களே, நன்றி செலுத்துங்களே, நன்றி செலுத்துங்களே. ஆத்துமாவே நீ கர்த்தரை துதி. ஆண்டவரே நாங்க நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. எங்க வாழ்க்கையில, எங்க குடும்பத்தில், எங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கையில நீங்க செய்திருக்கிற நன்மைகள் ஏராளம் ஏராளம் ஏராளம். ஆண்டவரே ஒன்றுமே இல்லை என்று சொல்லி நாங்கள் முடங்கி போகின்ற வேளையில் எல்லாம் எங்களுடைய கரங்களை தூக்கி நான் இருக்க உனக்கு ஏன் பயம் என்று சொல்லி பயப்படாதே என்று எங்களை தூக்குகிறீரே ஆண்டவரே. அப்பா தூக்கி எடுத்த நல்ல தெய்வம் இந்த புதிய மாதத்தை காண கிருபை செய்திருக்கிறீரே ஆண்டவரே. எத்தனையோ பலவீனங்கள், எத்தனையோ சோர்வுகள், எத்தனையோ அவமானங்கள், நிந்தனைகள் ஆண்டவரே, அதன் மத்தியிலும் ஆண்டவருடைய கிருபையின் கரத்தினாலே எங்களை நடத்தி வந்திருக்கிறீரே அப்பா. நாங்கள் நன்றி மாத்திரம் செலுத்துகிறோம், நன்றி மாத்திரம் செலுத்துகிறோம், நன்றி மாத்திரம் செலுத்துகிறோம். ஆராதனை என்பது புத்தி உள்ள ஆராதனை என்பது எங்களையே கொடுப்பது என்பது வேதம் கற்றுக் கொடுக்கிறது. நாங்கள் எங்களையே கொடுக்கிறோம் டாடி, எங்களையே கொடுக்கிறோம், எங்களையே கொடுக்கிறோம். எங்களுக்கு உதவி செய்யுங்க. உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்றுத்தாரும் தெய்வமே. எல்லாரும் உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்றுத்தாரும் தெய்வமே. நீரே என் பரிசுத்த செம்மையான வழியிலே நடத்த வேண்டுமே. செம்மையான வழியிலே நடத்த வேண்டுமே. மேக ஸ்தம்பமே, அக்கினி ஸ்தம்பமே, தேற்றும் தெய்வமே அப்பா,
இந்த மாதத்தின் முதல் நாளில் நீங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். அதிகாலையில் வந்து நின்று உதவி செய்ய நேரம் கிடைக்கும் பொழுதெல்லாம் உடைய சமூகத்தில் வந்து நாங்கள் விழுந்து கிடக்க கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யுங்க. எங்களை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் சுவாமி. எங்களை ஒப்பு கொடுக்கிறோம், தாழ்த்துகிற வெறுமையாக்குகிறோம். ஆண்டவராக இயேசு அப்பா, இந்த துதி ஆராதனை அங்கீகரித்து இவைகளை சுகந்த வாசனையாக கர்த்தர் முகர்ந்து கொண்டிருக்கிறபடினால நன்றி மாத்திரம் செலுத்துகிறோம். எங்களுடைய ஆவி ஆத்தும சரீரத்தை கரத்தில் கொடுக்கிறோம். குற்றங்கள் குறைவுள்ள தயவ மன்னித்தங்களை அங்கீகரித்து தொடர்ந்து கர்த்தர் எங்களோடு கூட இடைவிடுவீராக. இடைவிடுகிறபடினால நன்றி. ஏசப்பாவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கின்றோம். ஜெபங்கள் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். பிரியமானவர்களே, இந்த மாதத்தின் முதல் நாளில் ஆண்டவர் இயேசுவை துதித்து பாடி ஆராதிக்க தேவன் நமக்கு கிருபை செய்தார். ஹல்லேலூயா. நல்ல சத்தமாக ஹல்லேலூயா. அநேகர் உங்களுடைய அற்புதமான சாட்சிகள் எங்களோடு கூட பதிவிடுகிறதை நாங்கள் பார்க்கும் பொழுது மிகுந்த மகிழ்ச்சியாக இருக்கிறது. ஆண்டவர் கிருபையாக தந்த இந்த வேர்ட் ஆஃப் டெலிவரன்ஸ் மினிஸ்ட்ரீஸின் யூடியூப் சேனல் மூலமாக அநேக பதிப்புகளை நீங்கள் பார்த்து இணைந்து கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவதற்கு ஆண்டவர் செய்கிற மேலான அற்புதங்களுக்காக ஆண்டவர் இயேசுவுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். கர்த்தர் நல்லவர். தொடர்ந்து எங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். இன்னும் ஆண்டவருடைய நாமத்தை உலகம் எங்கிலும் கொண்டு செல்வதற்கு கர்த்தர் தம்முடைய அளவற்ற கிருபை இன்னும் அதிகமாக ஊற்ற வேண்டும் என்று சொல்லி ஜெபித்துக் கொள்ளுங்க. நம்ம இணைந்து தேவராஜ்யத்தை கட்டுவோம். ஹல்லேலூயா. நல்ல சத்தமாய் ஹல்லேலூயா. இந்த மாதத்தின் முதல் நாளில் ஆண்டவர் இயேசு நம்மோடு கூட பேசும்படியாக அப்படி இருக்கிற இடங்கள்ல கண்களை மூடி நம்ம ஜெபம் பண்ணுவோமா? கண்களை மூடுங்க. அப்பா, நாங்க நன்றி செலுத்துகிறோம். இந்த ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிற மனமகிழ்ச்சியின் மாதத்தின் முதல் நாளில் சகோதர சகோதரிகளாக குடும்பத்தின் பிள்ளைகளாக நாங்க எல்லாரும் ஒன்றிணைந்து நம்முடைய சமூகத்துல வந்து நோக்கி பார்ப்பதற்கு அப்பா நீங்க கொடுக்கிறது மேலான கிருபைகளுக்காக நாங்க நன்றி செலுத்துகிறோம். எங்களோடு கூட பேசுங்க ஆண்டவரே, எங்களோடு கூட பேசுங்க. நாங்க நடக்க வேண்டிய வழி எங்களுக்கு காண்பித்து கொடுங்க அப்பா, காண்பித்து கொடுங்க. You are the God who speaketh. நீ பேசுகின்ற தெய்வம் ஆண்டவரே. எங்களோடு கூட நீங்க பேச வேண்டும் என்று சொல்லி உம்முடைய சமூகத்தில் கெஞ்சி மன்றாடுகிறோம் அப்பா. நீங்க எங்களோடு கூட பேச போகிறபடினால நாங்க நன்றி மாத்திரம் செலுத்துகிறோம். அடியனை மறைத்து அடியனோடும் இணைந்திருக்கிற சகோதர சகோதரிகள் இதை பார்க்கின்ற அத்தனை ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளோடும் கர்த்தர் நீ பேச வேண்டும் என்று சொல்லி உம்முடைய சமூகத்தில் நான் கெஞ்சுகிறேன். பேசுகிறபடினால நாங்க நன்றி செலுத்துகிறேன். கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல, மாற்றம் பெற்றவர்களாக செயல்படுகிற பாத்திரங்களாக நாங்க புறப்பட்டு சொல்ல கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்வீராக. செய்கிறபடினால நாங்க நன்றி மாத்திரம் செலுத்துகிறோம். எங்க வாயின் வார்த்தைகளும் அடியனுடைய வாயின் வார்த்தைகளும் எங்கள் இருதயத்தின் தியானங்கள் ஒவ்வொன்றும் உடைய சமூகத்தில் எப்பொழுதும் பிரதியாக இருக்கட்டும். செய்கிறபடினால நன்றி. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன். ஜெபங்களும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. இந்த மாதத்தின் முதல் நாளில ஆண்டவருடைய சமூகத்துல காத்திருந்த ஆண்டவரே என்ன நீ பேச விரும்புகிறீர் என்று சொல்லி கேட்ட பொழுது ஆண்டவர் கொடுத்த கிருபை நிறைந்த தலைப்பு ஆத்துமாவே நீ கர்த்தரை துதி, ஆத்துமாவே நீ கர்த்தரை ஸ்தோத்திரி என்று சொல்லி கர்த்தர் நம்மோடு கூட பேசும்படியாக விரும்புகிறார். ஹல்லேலூயா. சத்தமாய் ஹல்லேலூயா. உங்களுக்கும் எனக்கும் எத்தனையோ நன்மைகளை கர்த்தர் செய்திருக்கிறாரே. ஆமென். எத்தனையோ நன்மைகளை ஆண்டவர் செய்திருக்கிறாரே. பிரியமான தேவஜனமே, ஆண்டவர் இயேசு எத்தனையோ நன்மைகளை செய்திருக்கிறாரே. ஆகவே தான் தாவீதின் சங்கீதம் 103 என் வேதம் அருமையாக காண்பித்துக் கொடுக்கிறது. சங்கீதம் 103 1 2 எடுத்து வாசித்து பார்க்கும் பொழுது என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. ஏன் தெரியுமா? அவர் செய்த சகல உபகாரங்கள் ஆமென் பெரிதாய் இருக்கிறதல்லவோ, அதை மறந்து விட்டாயோ? மறவாத என்று சொல்லி கர்த்தர் இந்த மாதத்தில் பேசும்படியாக விரும்புகிறார். இன்னும் எத்தனை நாட்களை புலம்பிக் கொண்டே இருக்க போகிறார்? இன்னும் எத்தனை நாட்களை புலம்பிக் கொண்டே இருக்க போகிறார்? ஆண்டவருக்கு நன்றி செலுத்து. ஹல்லேலூயா. பக்கத்தில் உள்ளவங்களை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவருக்கு நன்றி செலுத்து. உங்களை பார்த்து இப்படி கைகளை காமிங்களேன், இப்படி கைகளை காமிங்க. என் ஆத்துமாவே கர்த்தரை துதி. ஹல்லேலூயா. நேற்றைக்கு பார்த்தபடி இன்றைக்கு இந்த உலகத்துல இல்ல. எனக்கு அன்பான தேவஜனமே, தினம் தினம் நடக்கிற காரியங்களை நீங்கள் நானும் பார்த்து கொண்டிருக்கிறோமே. வெளியே போயிட்டு வீட்டுக்கு வந்து விடுவோமே, ஆனா அது அவருடைய கிருபை அல்லவோ, அவருடைய பெரிய கிருபை அல்லவோ, அது மறந்து விட்டோமோ? இந்த மாதத்தில்
மாதத்தின் முதல் நாளிலே என் ஆத்துமாவே நீ கர்த்தரை துதி. ஹல்லேலூயா. ஆத்துமாவே நீ நன்றி சொல்லு என்று சொல்லி கர்த்தர் நம்மோடு கூட பேசும்படியாக விரும்புகிறார். ஆமென். சத்தமாய் ஆமென். ஹல்லேலூயா. உங்களுடைய என்னுடைய வாழ்க்கையில ஆண்டவர் இயேசு செய்திருக்கிற நன்மைகள் ஏராளம். ஒருவேளை நீங்க கேட்கலாம், பிரதர், நான் ஏன் ஆத்துமா எதற்கு ஆண்டவரை துதிக்கணும்? நான் ஏன் கர்த்தரை துதிக்கணும்? என் குடும்பம் ஏன் ஆண்டவர் இயேசுவை துதிக்கணும்? எங்க சபை ஏன் ஆண்டவர் இயேசுவை துதிக்கணும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு கேட்க தோன்றுகிறது அல்லவா? ஒருவேளை இயேசுவை அறிந்த ஜனங்களுக்குள்ள இந்த கேள்வி வரலாம். அறியாமல் முதல் முறையை பார்க்கிற ஜனங்களும் கூட நீங்க நினைக்கலாம், ஏன் சர்வ வல்லமை புரிந்த ஆண்டவர் இயேசுவை ஏன் பிரதர் துதிக்கணும்? ஆமென். அதைத்தான் இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு காண்பித்துக் கொடுக்கும்படியாக விரும்புகிறார். அதை உணர்த்தும் அமைந்த சில வசனங்களை மாத்திரம் நான் வாசிக்கிறேன். கர்த்தர் அதிலிருந்து சில ஆழங்களை நமக்கு கற்றுக் கொடுக்கும்படியாக விரும்புகிறார். சங்கீதம் 103 3வது வசனம், சங்கீதம் 103 12வது வசனம். இந்த 2 வசனத்தை நான் வாசிக்கிறேன் பாருங்க. அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி. ஹல்லேலூயா. அந்த வசனம் 12ஆம் வசனம் படிக்கிறோம் பாருங்க. மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாய் அவர் நம்முடைய பாவங்களை நம்ம விட்டு விலக்கினார். சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லு. ஹல்லேலூயா. எனக்கு அன்பான தேவஜனமே, நீங்களும் நானும் ஆண்டவர் ஏன் துதிக்கணுமா? நம்முடைய அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்தார். இதை பார்த்து கொண்டிருக்கிற சகோதரனே, சகோதரியே, நீங்க சொல்ல முடியுமா, என் வாழ்க்கையில பழுதொன்றும் இல்லை, என் வாழ்க்கையில நான் பாவமே செய்யல, அப்படி யாராவது சொல்ல முடியுமா? இல்ல. நீங்கள் நானும் ஆண்டவருடைய கிருபையினால ஆமென் பட்டு போன நம்முடைய வாழ்க்கை துளிர்வடைந்து இருக்கிறது, புத்துணர்ச்சி அடைந்து இருக்கிறது. ஆமென். பலவீனங்கள் குறைவுகள் இல்லாத மனிதர்களை பார்க்க முடியாது. ஆகவே ஆத்துமாவே கர்த்தரை துதி. ஆமென். அதுவும் அந்த வசனம் நின்றுல பாருங்க. மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரமோ அளக்க முடியுமா அவ்வளவு தூரமாய் அவர் நம்முடைய பாவங்களை நம்ம விட்டு விலக்கினார். நல்ல கைகளை தட்டி ஆண்டவர் இயேசுவுக்கு நன்றி சொல்லுங்க. ஆமென். மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாய் ஆண்டவர் இயேசு உங்களுடைய என்னுடைய பாவங்களை அகற்றி போட்டு விட்டார். ஆகவே ஆத்துமாவே நீ கர்த்தரை ஸ்துதி. ஆமென். பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், ஆனா அதை அறிக்கை செய்து விட்டுடுகிறவனுக்கு கிருபை உண்டாம். எனக்கு அன்பான தேவஜனமே, நம்முடைய பாவங்களை மன்னிக்கிறதுக்கு தயவு புரிந்தவர் ஆண்டவர் இயேசு. அவனுடைய அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்தாரு. சமாரிய ஸ்திரீயுடைய வாழ்க்கையை பாருங்க. ஆமென். ஆமா, தன் பாவத்துல வாழுகிறேன் என்கிற உணர்வே இல்லை. ஆண்டவர் இயேசு அந்த சகோதரிக்கு ஜீவ வழியை காண்பித்துக் கொடுக்கிறார். அவ வாழ்க்கையில உள்ள குறைவுகளை காண்பித்துக் கொடுக்கிறார், பலவீனங்களை காண்பித்துக் கொடுக்கிறார். ஆகவே அவளுக்குள்ள ஒரு பெரிய மகிழ்ச்சி, அந்த சமாரிய ஸ்திரீக்குள்ள ஒரு பெரிய மகிழ்ச்சி. ஆமென். அன்பவுண்டிங் ஜாய், மிகுந்த மகிழ்ச்சி அடைந்தவளாய் ஊருக்குள்ள ஓடி அந்த சந்தோஷத்தை கொடுத்து, அக்கிரமத்தை மன்னித்து, அக்கிரமத்திலிருந்து விடுதலை கொடுத்து ஆண்டவர் இயேசுவை பற்றி அறிவிக்கிறார். ஐயா, மேசியாவை நான் கண்டேன். அல்லேலூயா. எனக்கு அன்பான தேவஜனமே, ஊருக்குள்ள சென்று மகிழ்ச்சியோடு அவள் சொல்லுகிறாள், ஆகவே என் ஆத்துமாவே நீ கர்த்தரை ஸ்தோத்திரி. ஆமென். அக்கிரமங்களை மன்னித்து நோய்களை குணமாக்குறாரா? 12 வருஷம் உதிரப்போக்கு நோய். யோசித்து பாருங்க. எல்லாவற்றையும் செலவிச்சாச்சு, எல்லா மருத்துவரையும் பார்த்தாச்சு, சற்றாகிலும் குணமடையல. என்ன செய்ய வேண்டும் என்று தெரியவில்லை, தவித்துக் கொண்டிருக்கிற வேளை அது. ஆண்டவர் இயேசுவை நெருங்குகிறாள். உலகம் அவ வாழ்க்கையில அந்த உதிரப்போக்குன்ற நோய் இருந்தபடினால, பலவீனம் இருந்தபடினால, தீட்டு உள்ளவள், பாவம் உள்ளவள் என்று சொல்லி அவளை தள்ளி வைத்திருந்தது. ஐயா, அந்த தீட்டில் இருந்து, அந்த பாவத்தில் இருந்து கர்த்தராகிய இயேசு அவளுக்கு விடுதலை கொடுக்கிறார். அவள் சுகமடைகிறாள். ஹல்லேலூயா. நீங்கள் நான் ஆண்டவர் இயேசுவை விசுவாசித்த பொழுது ஆண்டவர் உங்களுக்கு எனக்கு எத்தனையோ நேரங்களில் நம்முடைய பலவீனங்களிலிருந்து விடுதலை கொடுத்திருக்கிறார். என் ஆத்துமாவே கர்த்தரை துதி. ஹல்லேலூயா. என் ஆத்துமாவே ஆண்டவர் இயேசுவை மாத்திரம் துதி. அவர் மாத்திரம் நீ உயர்த்த அழைக்கப்படுகிறாய். அக்கிரமங்களில் இருந்து மன்னித்தாரே.
இதை கேட்டுக்கொண்டிருக்கிற, இதை பார்த்து கொண்டிருக்கிற வாலிப தம்பி தங்கச்சி, அன்பான சகோதரனை சகோதரியே, அன்பான பெரியவர்களே, இன்னும் ஒரு வேளை உங்களுடைய வாழ்க்கையில் பலவீனத்தோடு இருப்பீர்களே, ஆனால் இதை பார்த்து கொண்டிருக்கிற வேளையில கர்த்தர் உங்களுக்கு ஒரு சுகத்தை கொடுக்க விரும்புகிறார். இதை பார்த்து கொண்டிருக்கிற வேளையில கர்த்தர் உங்களுக்கு ஒரு விடுதலை கொடுக்க விரும்புகிறார். உங்களுடைய பாவங்கள் மாறுகிறது, உங்க பாவங்கள் உங்களை விட்டு வெளியே போகிறது. இயேசுவை எனக்கு உதவி செய்யும் என்று சொல்லி கேளுங்க. ஆண்டவரே, மீண்டும் மீண்டும் அதே பலவீனம் வருகிறது, அதே பாவங்கள் வருகிறது, அதே கோபங்கள் வருகிறது, அதே தேவையில்லாத எண்ணங்கள் சிந்தனைகள் வருகிறது, எனக்கு உதவி செய்யும் என்று சொல்லி கேளுங்க. இப்பொழுதே அக்கிரமங்கள் வெளியேறி கொண்டிருக்கிறது இயேசுவின் நாமத்தினால. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சேர்ந்து பாடுவோமா? ரொம்ப அருமையான வரிகள். சேர்ந்து பாடுவோமா? குற்றங்களை மன்னித்தாரே, நோய்களை நீக்கினாரே. குற்றங்களை மன்னித்தாரே, நோய்களை நீக்கினாரே. படுகொழியினின்று மீட்டாரே, ஜீவனை மீட்டாரே. படுகொழியினின்று மீட்டாரே, ஜீவனை மீட்டாரே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. ஆமென். சேர்ந்து பாடுங்க. கர்த்தர் செய்த நன்மைகளை நீ ஒரு நாளும் மறவாதே. ஹல்லேலூயா. எனக்கு அன்பான தேவஜனமே, ஏன் நீங்கள் நான் ஆண்டவரை துதிக்கணுமா? ஆத்மாவே நீ ஏன் ஆண்டவரை துதிக்கணுமா? அவர் அக்கிரமங்கள் எல்லாம் மன்னித்து நோய்களை குணமாக்கி கிழக்குக்கும் மேற்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமா இந்த பாவங்களை தூக்கி போட்டிருக்கிறாரு. அவரை துதிப்போம் இந்த மாதத்துக்கு முதல் நாளிலே. கர்த்தர் நல்லவர். இரண்டாவது, நீங்கள் நான் ஏன் கர்த்தரை துதிக்கணுமா? சங்கீதம் 103 4 மற்றும் 5 நான் வாசிக்கணும் பாருங்க. உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு உன்னை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டி நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார். கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போல் மாறுகிறது. ஆமென் சொல்லுங்க. கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்ல 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 சத்தமாய் ஹல்லேலூயா. சங்கீதம் 103 4வது வசனம் ரொம்ப பிரதானமா இருக்கிறது அல்லவா? உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு உன்னை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டி. ஆமென். சத்தமாய் சொல்லுங்க. ஆமென். ஆமா, அதே அதிகாரத்துல 11வது வசனத்தையும் பாருங்களேன். பூமிக்கு வானம் எவ்வளவு உயரவா இருக்கிறதோ அவருக்கு பயப்படுகிறவர் மேல அவருடைய கிருபையும் அவ்வளவு பெரிதா இருக்கிறதா. எனக்கு அன்பான தேவஜனமே, நம்முடைய பிராணனை அழிவுக்கு மீட்டெடுத்து நம்முடைய கிருபையினால் அலங்கியிருக்கார். ஆகவே கர்த்தரை துதி. ஆத்துமாவே கேட்கிறாய் அல்லவா, நான் ஏன் ஆண்டவரை துதிக்கணும்னு? கிருபையினால. ஆமென். நம்ம கண்ணீரின் பாதையில கிருபையினால கர்த்தர் இடைகட்டினாரு. அப்பா, நான் உடைந்து போயிருக்கிறேனே, தளர்ந்து போயிருக்கிறேனே, என் மாறாவின் கசப்பு அதிகமாக இருக்கிறது, சொல்லுகிற வேலைகள் எல்லாம் மதுரமாக்கினாரு. ஆகவே ஆண்டவர் இயேசுவை துதி என் ஆத்துமாவே, ஆண்டவர் இயேசுவை உயர்த்தி என் ஆத்துமாவே. கர்த்தர் நல்லவர். ஆமென். ஆதியாகமம் 6ஆம் அதிகாரத்தில் 8வது வசனத்துல நோவாவுக்கு கர்த்தருடைய கண்களில கிருபை கிடைத்தது. ஆமா, பவுல் தீமோத்தேயுக்கு எழுதும்போது அருமையாக சொல்லுகிறார், கர்த்தர் இயேசு கிறிஸ்துவின் கிருபையில பலப்படு. ஹல்லேலூயா. ஆண்டவர் இயேசுவின் கிருபையில பலப்படணுமா? கிருபை இல்லாம நீங்களும் நானும் வாழ முடியாது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த கிருபைகள் ஆண்டவர் தந்திருக்கிறாரே. கிருபை இல்லைன்னா நீங்களும் நானும் என்றோ மறைத்து போயிருப்போம். எனக்கு அன்பான தேவஜனமே, சின்ன விபத்துக்கள் தான் மரணத்தை தள்ளிவிடுறாங்க. ஒருவேளை எத்தனையோ வேளையில நீங்களும் நானும் நம்முடைய வாகனத்துல பயணப்படும் பொழுது கர்த்தர் பாதுகாத்து இருக்கிறாரு, கர்த்தர் விடுதலை இருந்திருக்கிறாரு. அதற்கு நான் ஜீவனுள்ள சாட்சி. ஆமென். ஒரு முறை மரிக்கும் திருவாயில கர்த்தர் எனக்கு ஜீவனை கொடுத்திருக்கிறார். எத்தனையோ முறை ஆமா வாகனத்துல செல்லும் பொழுதெல்லாம் பொல்லாத சத்துரு போராடினாலும் கர்த்தர் தம்முடைய கிருபையின் கரத்தினால என்னையும் எங்கள் குடும்பத்தையும் எங்களுடைய ஊழியர்களையும் கர்த்தர் கிருபையாக பாதுகாத்து இருக்கிறார். நாங்கள் உயிருள்ள சாட்சிகளாக இருக்கிறோம். ஹல்லேலூயா. சதமா ஹல்லேலூயா. நோவாவுக்கு கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தபடினால அவனும் அவனுடைய குடும்பத்தாரும் பேழைக்குள்ள பிரவேசிக்க கர்த்தர் உதவி செய்கிறார். உயிர் காக்கப்படுறாங்க.
எல்லாரும் மரித்து போனாங்க. எனக்கு அன்பான தேவஜனமே, உங்களுக்கும் எனக்கு ஜீவன் சுகம் பலன் தந்து இந்த அருமையான செய்தியை கேட்க கர்த்தர் கிருபை செய்திருக்கிறாரே, ஆண்டவருக்கு நன்றி செலுத்த வேண்டுமே. ஆத்துமாவே கர்த்தரை துதி. அல்லேலூயா. ஆத்துமாவே கர்த்தரை துதி. கிருபை இரக்கங்களால் மணிமுடி சூட்டுகின்றார். கிருபை இரக்கங்களால் மணிமுடி சூட்டுகின்றார். வாழ்நாளெல்லாம் நன்மைகளால் திருப்தியாக்குகின்றார். வாழ்நாளெல்லாம் நன்மைகளால் திருப்தியாக்குகின்றார். கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. கிருபையினால நம்ம நடத்துகிறாரா? அது மாத்திரமல்ல, அந்த வசனம் எவ்வளவு அருமையா சொல்லுது பாருங்க. உன் பிராணன அழிவுக்கு விளைக்கும் விட்டு உன்னை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டுகிறார். ஆமென். தேவன் தம்முடைய கிருபையின் மூலமாக, ஆமென், 1 பேதுரு 5:10 சொல்லுது பாத்தீங்களா? தேவன் தம்முடைய கிருபையினால கொஞ்ச காலம் பாடு அனுபவிக்கிற உங்களையும் என்னையும் சீர்படுத்தினார் இல்லையா? ஸ்திரப்படுத்தினார் இல்லையா? பலப்படுத்தினார் இல்லையா? நிலைநிறுத்தினார் அல்லவா? ஒரு ஆமென் சொல்லுங்க. ஆமென். ஹல்லேலூயா. ஆகவே ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரி. ஆமென். எபேசியர் 2:8 இது ரொம்ப அருமையா சொல்லுதுல, கிருபையினால நீங்கள் நானும் ரட்சிக்கப்பட்டோம். கிருபையினால விசுவாசத்துக்கு நீங்கள் நானும் ரட்சிக்கப்பட்டு இருக்கிறோம். உங்களால் உண்டானது அல்ல, என்னால் உண்டானது அல்ல, அது அவருடைய கிருபை. கிருபையினால மீட்டுக் கொண்டாரு. ஆத்துமாவே இந்த மாதத்துல கர்த்தரை துதி. இந்த மாதம் மாத்திரமல்ல, ஆயுள் நாட்கள் எல்லாம் கர்த்தரை துதி. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சங்கீதம் 103:5 வாசிக்கிறோம் பாருங்க. நன்மையினால் உன் வாயை திருப்தி ஆக்குகிறாரா? கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போல மாறுகிறது. ஆமென். உங்களுடைய என்னுடைய வாழ்க்கையில எத்தனையோ நன்மைகளை கர்த்தர் தந்திருக்கிறார். ஆமென். ஆமா, கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். ஆமென். Taste and see the Lord is good. ஆமென். நன்மையானவைகளை தருகிறவர். ஆமென். அவரை ருசிக்க ருசிக்க அப்படியே சமூகத்தில் நன்மைகள் புறப்பட்டு வரும். ஆமென். கண்மலையின் தேனினால் அவர் நிரப்புகிற திருப்தியாக்குகிற தேவன் அல்லவோ. கண்மலை யாருங்க? கிறிஸ்து. அந்த கிறிஸ்து என்கிற கண்மலையிலிருந்து தான் சகல நன்மைகளும் புறப்பட்டு வருகிறது. அவர் நன்மை செய்கிறவர் சுற்றித் திருந்தார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. 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 ஆமா, ஏசாயா 40:31 தெரிந்த வசனங்கள். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து, எப்படியா? புது பலன் அடைந்து கழுகுகளை போல சட்டைகளை எடுத்து மேலே எழும்புவார்கள். ஓடினால் இளைப்படையாத அனுபவம், நடந்தாலும் சோர்ந்து போகாத அனுபவம். ஹல்லேலூயா. தந்தாரே கர்த்தர், மறந்து விட்டோமோ? ஆண்டவர் இயேசுவை துதிப்பதற்கு, அவரை உயர்த்துவதற்கு மறந்து விட்டோமோ? ஆத்துமாவே கர்த்தரை துதி. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவரை உயர்த்து. ஹல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க. ஹல்லேலூயா. எனக்கு அன்பான தேவஜனமே, அநேக சாட்சிகள் நான் சொல்ல முடியும். ஊழியத்தின் பாதைகள் அநேகரை சந்திக்கிறோம். அநேகர் கர்த்தர் தம்முடைய வாழ்க்கையில செய்த அற்புதமான சாட்சிகளை பகிர்ந்து கொள்ளும் பொழுது மெய் சிலிர்த்து போகிறது. ஆமென். ஒரு அருமையான ஒரு தம்பி அருமையான பாடலை பாடி வெளியிட்டு இருக்கிறாங்க. ஆமென். அந்த பாடலை கேட்கும் பொழுது மிகுந்த மகிழ்ச்சியாக இருந்தது. அன்பு தம்பி எஸ்ரா அவர்களுக்காக நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். எஸ்ரா டைரியஸ் என்று சொல்லி நினைக்கிறேன். சமீபத்தில் ஒரு அருமையான பாடலை அவங்க வெளியிட்டு இருக்கிறாங்க. ரொம்ப அருமையாக இருந்தது. அந்த தம்பி தன்னுடைய சாட்சியை ஆமா அருமையாக சொல்லி இருந்ததை நான் பார்க்கும் பொழுது மிகுந்த மகிழ்ச்சியாக இருந்தது. பேசுவதற்கு அஞ்சுகிற, பேசுவதற்கு முடியாதபடிக்கு பலவீனம் கொண்ட அந்த தம்பி ஆண்டவர் இயேசு உறுதியாய் பிடித்துக் கொண்டபடினால நன்மையினால் அந்த தன்பு தம்பியுடைய வாயை
கர்த்தர் திருப்தியாக்கி ஊழியத்தின் பாதையில உயர்த்தி அந்த அன்பு தம்பியினுடைய பாடலின் மூலமாக அநேகரை கர்த்தர் தொடுகிறார். ஹல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க ஹல்லேலூயா. எனக்கு அன்பான தேவஜனமே, நன்மையினால கர்த்தர் உங்களை திருப்தியாக்க போறார். ஆமென். சொல்லுங்க ஆமென். நன்மையினால நம்முடைய வாய்களை கர்த்தர் என்ன செய்ய போறாரா? திருப்தியாக்க போகிறாரா? கழுகுக்கு சமானமாக கழுகு தன்னுடைய புது பொழிவை மீண்டும் பெறும்படியாக மலையின் உச்சிக்கு செல்லுமா? ஆமென். மலையின் உச்சியில தனித்திருந்து காத்திருந்து மீண்டும் அதே பொழிவோடு மீண்டும் உலகத்துக்குள்ள வருமா? அப்படிப்பட்ட அனுபவங்களை கர்த்தர் தந்திருக்கிறாரே. ஆத்துமாவே கர்த்தரை துதி. ஆத்துமாவே கர்த்தரை துதி. சேர்ந்து பாடுவோமா? இளமை கழுகு போல புதிதாக்கி மகிழ்கின்றார். இளமை கழுகு போல புதிதாக்கி மகிழுகின்றார். ஓடினாலும் நடந்தாலும் பலன் குறைவதில்லை. நீங்கள் ஓடினாலும் நடந்தாலும் பலன் குறைவதில்லை. சேர்ந்து பாடுங்க. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. உன் கர்த்தர் செய்த நன்மைகளை நீ ஒரு நாளும் மறவாதே. ஹல்லேலூயா. இறுதியாக ஆமென், நீங்களும் நானும் ஆண்டவர் இயேசுவை ஏன் துதிக்கணுமா? ஆத்துமாவே நீ ஏன் ஆண்டவர் துதிக்கணுமா? ஒரு வசனத்தை வாசிக்கிறோம் பாருங்க. சங்கீதம் 103:13 வசனத்தை வாசிக்கிறேன். தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குகிறது போல் கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு இறங்குகிறார். ஒரு ஆமென் சொல்லுங்க. ஒரு ஆமென் சொல்லுங்க. ஆமென் ஆமென் ஹல்லேலூயா. தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குவது போல ஆமென் கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களுக்கு கர்த்தர் இறங்குகிறாரா? எத்தனை நல்ல தெய்வம். ஆகவே என் ஆத்துமாவே கர்த்தரை துதி. ஒரு தாயை போல தேற்றுகிற தேவன், ஒரு தகப்பனை போல உங்களையும் என்னையும் தன்னுடைய மார்பில் சுமக்கின்ற தேவன் அவர் அல்லவோ? நம்முடைய கரங்களை பிடித்து நடத்துகிற தேவன் அவர் அல்லவோ? உங்களையும் என்னையும் தாங்குகிற, ஏந்துகிற, தப்புவிக்கிற நல்ல தெய்வம் ஆண்டவர் இயேசு அல்லவோ? என் ஆத்துமாவே நீ கர்த்தர் மாத்திரம் துதி. என் ஆத்துமாவே நீ கர்த்தரை மாத்திரம் ஸ்தோத்திரி. உங்களையும் என்னையும் எவ்வளவாய் அவர் நேசிக்கிறார், எவ்வளவாய் உயர்ந்த உன்னதமான இடங்களில் அமர பண்ணியிருக்கிறார். அவரை துதிக்க மறந்து விட்டோமோ? என் ஆத்துமாவே இந்த நாளில் கர்த்தர் நம்மோடு கூட தெளிவாய் பேசிக் கொண்டிருக்கிறார். என் ஆத்துமாவே நீ கர்த்தரை துதி. எத்தனையோ முறை நம்ம தோண்ட போன நேரத்தில் எல்லாம் தனியாய் போராடுகிற வேலையில ஏசப்பா நான் தனியாய் இருக்கிறேனே என்று சொல்லி வாலிப தம்பி நீ சொன்னாய் அல்லவா? கர்த்தர் உன்னை கரத்தை பிடித்தார் அல்லவா? ஆகவே கர்த்தரை நல்ல துதி தம்பி, நல்ல துதி. ஆண்டவரே நான் இனிமே உங்களுக்காக ஓடுவேன் சொல்லி ஒப்புக்கொடு. இனிமே நான் உங்களுக்காக ஓடுவேன் சொல்லி ஒப்புக்கொடு. ஆண்டவரே உங்களை நான் உயர்த்துவேன் என்று சொல்லி ஒப்புக்கொடு. உலகத்தின் பின்பதாக நான் ஓடுவது போதும் ஆண்டவரே. உமக்காக நான் ஓடுவேன், உமக்காக நான் ஒளியும் செய்வேன். ஒப்புக்கொடு தம்பி, ஒப்புக்கொடுங்க சகோதரனே, சகோதரியை ஒப்புக்கொடுங்க, ஒப்புக்கொடு தங்கச்சி, ஒப்புக்கொடு. கர்த்தர் நல்லவன். என் ஆத்துமாவே கர்த்தரை துதி. ஒரு தகப்பனை போல, ஒரு தாயை போல அன்போடு உங்களை மேலும் ஏற்றுக்கொண்டாரே. தாயானவள் தன் கற்பத்தின் பாலகனுக்கு மறப்பாலோ? அவள் மறந்தாலும் நான் உங்களை மறப்பதில்லை. எவ்வளவு அருமையான வசனங்கள். இந்த வசனங்களை படிக்கும் பொழுதெல்லாம் நான் அழுத நாட்கள் உண்டு. ஒருவேளை உலக பெற்றோர்கள் உங்களையும் என்னையும் நிராகரித்து விடலாம், உதாசீனப்படுத்தி விடலாம். இந்த உலகத்தின் அன்பு எல்லாம் மாயை, முன்பதாக பேசக்கூடியது ஒன்று. நீங்கள் நான் சற்று அப்புறம் போய்விட்டு விடுவோமே, நம்மை குறித்து இழிவாக பேசக்கூடிய உலகம் இது. எனக்கு அன்பான தேவ ஜனமே, என் ஆண்டவர் இயேசுவின் அன்பு மாத்திரம் தான் அந்த உலகத்துல மாறாதவை. ஹல்லேலூயா. மற்ற அன்பெல்லாம் ஆமா கொஞ்ச தூரம் தான் வரும். பெற்றோருடைய அன்பு ஒரு லெவலுக்கு தான் வரும், கணவன் மனைவியுடைய அன்பு ஒரு லெவலுக்கு தான் வரும், பிள்ளைகளுடைய அன்பு ஒரு லெவலுக்கு தான் வரும். எல்லாவற்றை காட்டிலும் ஆண்டவருடைய இயேசுவின் அன்பு ஆமென் தாயை போல,
தகப்பனை போல கண்ணீரை துடைத்த மார்பில் தூக்கி சுமக்கிற நல்ல தெய்வத்தின் அன்பு. ஹல்லேலூயா. இந்த மாதத்துல, கடந்த மாதத்துல கர்த்தர் நீங்களை நானும் கண்டுகொள்ள உதவி செய்தாரே. இந்த வாழ்நாள் முழுவதும் தேவன் அப்படிப்பட்ட கிருபைகளை தரும்படியாகவே விரும்புகிறார். இந்த மாதத்தின் முதல் நாளில் அதை அழுத்தமாய் நமக்கு காண்பித்துக் கொடுக்கிறார். என் ஆத்துமாவே நீ எப்பொழுது கர்த்தரை துதி, நாசியில சுவாசம் எடுபட வரைக்கும் கர்த்தரை துதி. ஆமென். கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்திரிப்பேன். அப்படி துதிக்கிற துதி எப்பொழுது அப்படி நாவில இருக்கும். ஆமென். கர்த்தரை மாத்திரம் துதிப்போம். ஹல்லேலூயா. சத்தமா சொல்லுங்களேன், ஹல்லேலூயா. எனக்கு அன்பான தேவ ஜனமே, நீங்களும் நானும் கர்த்தர் துதிக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. ஏன் தெரியுமா? நம்முடைய பாவங்களில் இருந்து, அக்கிரமங்களிலிருந்து நம்மை மீட்டெடுத்து நம்முடைய நோய்கள் எல்லாம் குணமாக்கினார். அவர் நல்லவர். ஹல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க, ஹல்லேலூயா. நன்மையினால நம்முடைய வாய்களை திருப்தி ஆக்கி அவருடைய கிருபைகளை கண்டுகொள்ள கர்த்தர் உதவி செய்தார். ஹல்லேலூயா. எத்தனை நல்லவர் அவர். கிருபையை கண்டுகொள்ள உதவி செய்தார். நன்மையினால திருப்தி ஆக்கினாரு. கழுகுக்கு சமானமாய் திரும்ப புதிய கிருபைகளை கர்த்தர் கொடுத்தாரு. ஆமென். நல்லா சொல்லுங்க, ஆமென். ஒரு தகப்பனை போல உங்களையும் என்னையும் ஆண்டவர் நேசித்து தயவு காட்டினாரே. ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க. ஹல்லேலூயா. என் ஆத்துமாவே கர்த்தரை துதி, என் ஆத்துமாவே கர்த்தரை துதி. சேர்ந்து ஒரே ஒரு பாடலின் வரியை மாத்திரம் பாடி இணைந்து நம்ம ஜெபிக்க போகிறோம். கர்த்தர் நல்லவர். தகப்பன் தன் பிள்ளைகள் மேல் தயவு காட்டுவது போல், தகப்பன் தன் பிள்ளைகள் மேல் தயவு காட்டுவது போல், கருணை இரக்கம் காட்டுகிறார், மறவாமல் நினைக்கின்றார். கருணை இரக்கம் காட்டுகின்றார், மறவாமல் நினைக்கின்றார். கர்த்தர் செய்த நன்மைகளை ஒருபோதும் மறவாது. கர்த்தர் செய்திருக்கிற நன்மைகளை ஒருவேளை நீங்கள் நானும் மறந்திருப்போமே. ஆனால் இந்த மாதத்தின் முதல் நாளில் கர்த்தர் நமக்கு நினைப்பூட்டுகிறார். ஆண்டவருக்கு நம்ம துதிக்க துதிக்க, ஸ்தோத்தரிக்க ஸ்தோத்தரிக்க கிருபைகள் கூடும். ஆமென். பாவ சாபங்கள் பரிபூர்ண விடுதலை, கிருபை இரக்கங்களினால் அலங்கரிக்கப்பட்ட வாழ்க்கை, மேலே மேலே கழுகுகளை போல உயர்கின்ற உன்னதமான அனுபவங்களை தரக்கூடிய கிருபை புரிந்தின அனுபவங்களை கர்த்தர் தர விரும்புகிறார். தாயை போல தகப்பனை போல உங்களையும் என்னையும் தாங்கி ஏந்தி தப்புவித்து சுமப்பேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். அப்படியே கண்களை மூடுவோமா? நம்ம ஜெபிக்க போகிறோம். கண்களை மூடுங்க, கண்களை மூடுங்க. தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். எல்லாரும் என்னோடு கூட சேர்ந்து இணைந்து ஜெபிக்க போறீங்க. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். இயேசுப்பா, இயேசுப்பா நன்றி செலுத்துகிறோம். ஊராபா ஷாபா ரீகா தாலானா ராமா. எல்லாரும் இணைந்து இயேசுப்பா நன்றி சொல்லுங்க. உள்ளத்தை திறந்து சொல்லுங்க. இயேசுவே உங்களுக்கு நன்றி, தகப்பனே உங்களுக்கு நன்றி, டாடி தேங்க்யூ சொல்லுங்க. சொல்லுங்க, யார் மௌனமா இருக்காதீங்க. இயேசுப்பா உங்களுக்கு நன்றின்னு சொல்லுங்க. இயேசுப்பா உங்களுக்கு நன்றி, இயேசுப்பா உங்களுக்கு நன்றி. எத்தனையோ நன்மைகளை செய்தீங்களே அப்பா, இன்னும் செய்து கொண்டிருக்கிறீங்களே ஆண்டவரே. அப்பா நாங்க நன்றி செலுத்துகிறோம். இன்னும் நன்மைகள் எங்க வாழ்க்கையில இல்லாமல் போனாலும் தயவுள்ள கிருபையின் கரம் எங்களை தாங்கி ஏற்றி தப்புவித்து இந்நாள் வரைக்கும் நடத்தி கொண்டு வருகிறது. அப்பா நாங்கள் எண்ணி பார்க்கிறோம். நன்றி மாத்திரம் செலுத்துகிறோம், நன்றி மாத்திரம் செலுத்துகிறோம், நன்றி மாத்திரம் செலுத்துகிறோம், நன்றி மாத்திரம் செலுத்துகிறோம். ஒரு சில நிமிடங்கள் மாத்திரம் இந்த வரிகளை நான் பாடுகின்ற வேளையில உங்க இருதயத்தில் அப்படி சற்று கைகளை வைத்து இயேசப்பா செய்த நன்மைகளை சற்று அப்படி கண்களுக்கு முன்பதாக கொண்டு வந்து, இயேசப்பா நான் நன்றி செலுத்துகிறேன். இனிமே நான் முறுமுறுக்க மாட்டேன், தேவையில்லாம புலம்ப மாட்டேன், நன்றி செலுத்துவேன் ஆண்டவரே. நன்றி செலுத்தும் பொழுது மேலும் தேவ கிருபை, தேவ அபிஷேகம் என்னை தாங்கி என்னை வழிநடத்தும் என்பதை நான் அறிந்து கொள்ளுகிறேன் என்று சொல்லி நம்ம அர்ப்பணிக்கிற ஒரு உன்னதமான வேலை. இந்த வரிகள் பாடும் பொழுது ஆண்டவர் செய்த நன்மைகளை எண்ணி பார்த்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவீங்களா? ஆத்துமாவே நன்றி சொல்லு, முழு
என் ஆத்துமாவே நன்றி சொல்லு, முழு உள்ளத்தோடே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. கர்த்தர் செய்த நன்மைகளை நீ ஒரு நாளும் மறவாதே. என் ஆத்துமாவே, அப்படி கைகளை உயர்த்தி என் ஆத்துமாவே, இடது கை அப்படி இருதயத்தில் வைத்து என் ஆத்துமாவே நன்றி சொல்லு, முழு உள்ளத்தோடே. ஏசப்பா, நாங்கள் நன்றி சொல்லிருக்கிறோம். எத்தனையோ நன்மைகளை செய்திருக்கிறீங்களே. எங்கள் ஆவி, ஆத்துமா, சரீரத்தில் நீங்கள் செய்திருக்கிற நன்மைகள், எங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில், குடும்பத்தில், எங்கள் பெற்றோருடைய வாழ்க்கையில், எங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் நீங்கள் செய்திருக்கிற நன்மைகளை எண்ணி பார்த்து நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். நீங்க நன்றி செலுத்தி கொண்டிருக்கிற வேளையிலேயே உங்க நோய்கள் குணமாகிறது, உங்க பாவ சாப கட்டுகள் உடைகிறதாக உணர்கிறேன். ஆண்டவரே, உங்களுடைய வல்லமை வெளிப்படுவதாக. நோய்கள், பலவீனங்கள் எல்லாம் மாறட்டும் இயேசுவின் நாமத்தினால. எல்லா கட்டுகளும் அகலட்டும் இயேசுவின் நாமத்தினால. எல்லா பிசாசின் கட்டுகளும் அகலட்டும் இயேசுவின் நாமத்தினால. எல்லா பயத்தின் ஆவிகள் விலகட்டும் இயேசுவின் நாமத்தினால. எல்லா சாபத்தின் ஆவிகள் விலகட்டும் இயேசுவின் நாமத்தினால. எல்லா மாந்திரீகத்தின் ஆவிகளும் இயேசுவின் நாமத்தில் வெளியேற கடவதாக என்று சொல்லி கட்டளை கொடுக்கிறேன். கர்த்தரே, அற்புதங்களை செய்கிறபடியால் உமக்கு நன்றி, நன்றி, நன்றி. எல்லா இருதய நோய்களும் மாறட்டும், எல்லா கேன்சர் நோய்களும் மாறட்டும், எல்லா தலைவலிகளும் மாறட்டும், எல்லா கைகால் வலிகளும் மாறட்டும் இயேசுவின் நாமத்தினால. ஒரு சுகம் உண்டாகட்டும், ஒரு சுகம் உண்டாகட்டும். இப்பொழுது எந்த இடத்துல பலவீனங்கள் இருக்கிறதோ அந்த இடத்துல கைகளை வைத்துக் கொள்ளுங்க. கர்த்தர் கிருபையாய் உங்களுக்கு ஒரு அற்புதங்களை செய்யும்படியாக விரும்புகிறார். ஆண்டவரே, அற்புதம் உண்டாகட்டும் இயேசுவின் நாமத்தினால. Right now touch, oh Lord. ஆண்டவரே, ஜெபிக்கிற விசுவாசத்தோடு ஜெபிக்கிறவர்கள் மீது ஆண்டவரே 12 வருஷம் உதிரப்போக்கு பலவீனத்தினால இருந்த சகோதரி மீது நீ உம்முடைய வல்லமை வெளிப்பட பண்ணினீரே. அந்த வல்லமை வெளிப்படுவதாக இயேசுவின் நாமத்தினால. 38 வருஷமாய் படுத்த படுக்கை மாறினதே உண்டாகட்டும், அற்புதம் நடக்கட்டும் இயேசுவின் நாமத்தினால. மரித்த ஆத்துமா, ஆவி, சரீரத்துக்கு ஜீவன் புறப்பட்டு சென்றதே. ஆண்டவரே, மரித்த லாசரு எழும்பினானே, உண்டாகட்டும் அற்புதம். கர்த்தர் அற்புதங்களை செய்கிறார் விசுவாசத்தோடு. ஆமென். ஒருவேளை இதை நீங்க பார்த்து கொண்டிருக்கிற உங்க குடும்பத்தில் யாருக்காவது பலவீனம் இருக்குமே, ஆனால் அவர்களை நினைத்துக் கொண்டு அவர்களுக்காக ஜெபிங்க. கர்த்தர் அற்புதங்களை செய்கிற வேளை. ஆண்டவரே, அற்புதங்களை செய்கிறபடினால் உமக்கு நன்றி, அற்புதங்களை செய்கிறபடினால் உமக்கு நன்றி. என் ஆத்துமாவே கர்த்தரை துதி. ஆண்டவர் அற்புதம் செய்கிறார். ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க. ஆண்டவர், நீங்க கொடுக்கிற விடுதலைக்காய் நன்றி, நீங்க செய்கிற அற்புதங்களுக்காய் நன்றி. ஆண்டவர், நீங்க கொடுக்கிற விடுதலைக்காய் நன்றி. சொல்லுங்க, சொல்லுங்க, நன்றி சொல்ல சொல்ல சொல்ல. தேவ கிருபையின் கரம் பெருகிக் கொண்டிருக்கிறது. தேவ அன்பின் வல்லமையின் கரம் இறங்கிக் கொண்டிருக்கிறது. Lord touch, Lord touch, Lord touch. Let your people enjoy your divine deliverance, O Lord. கர்த்தர் அற்புதத்தின் கரம் இறங்கி அற்புதங்களை செய்யட்டும் என்று சொல்லி நான் ஜெபிக்கிறேன். கர்த்தர் அற்புதங்களை செய்கிறபடினால் உமக்கு நன்றி. ஹல்லேலூயா. பிரயோஜனமான ஊழியர்கள், நீங்க சொன்னதை மாத்திரம் சொல்லி இருக்கிறோம். குற்றங்கள், குறைவுகளை தயவு மன்னிங்க. அநேக கர்த்தர் அற்புதங்களை செய்திருக்கிறார். ஆமென். எல்லாரும் சேர்ந்து நம்ம பாடி முடிக்க போகிறோம். என் ஆத்துமாவே நன்றி சொல்லு, முழு உள்ளத்தோடே. ஆத்துமாவே நன்றி சொல்லு. ஆண்டவர் உங்களுக்கு செய்திருக்கிற அற்புதமான காரியங்களை நீங்க சாட்சி சொல்லி பகர போறீங்க. கர்த்தர் நல்லவர். ஆண்டவரே, விதைக்கப்பட்ட விதைகள் 30, 60, 100 கனி கொடுப்பதை கண்டு கேட்டு நன்றி செலுத்த உதவி செய்யுங்க. செய்கிறபடி நான் நன்றி. அப்பிரயோஜனமான ஊழியர்கள் சொன்னதை சொல்லியிருக்கிறோம். குற்றங்கள், குறைவுகளை தயவு மன்னிங்க. உடைய நாமம் மகிமைப்படுவதாக. இயேசுவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கின்றேன். ஜெபங்கள் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே, ஆமென். சேர்ந்து சொல்லுவோமா? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Thank you. God bless you all.